படம் ஸ்டார்ட் ஆனதும் நிறைய சின்ன பொண்ணுங்களை காட்டுறாங்க. அதுல மெயின் கேரக்டர்ஸான விவியன் அண்ட் சோஃபியாவையும் காட்டுறாங்க. இப்போ அவங்க லெவல் 10ல இருக்காங்க. சின்ன வயசுல இருந்து ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா ஒன்னா இருக்காங்க. ரெண்டு பேரும் தூங்க போறப்ப கூட விவியன் வந்து என்ன ஏதாவது ஃபேமிலி அடாப்ட் பண்ணா உன்னையும் கூட கூட்டிட்டு போலான்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றா. சோ அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் ட்ரீம்ஸ் அண்ட் ஹோப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஸ்கூல். இங்க இருக்க பொண்ணுங்க எல்லாம் படிக்க வேண்டாம், ஹோம்ஒர்க் எழுத வேண்டாம். அவங்களோட டெய்லி டாஸ்க் எல்லாரும் லைன்ல நின்று அவங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணணும். பெல் சவுண்ட் கேட்ட உடனே நைட் வாஷுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு எல்லாருமே போய் லைன்ல நிக்கிறாங்க. அவங்களோட டைம் வரப்போ அவங்க சிங்க் கிட்ட வந்து நிக்கணும். கேமராவை பார்த்து அவங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணணும். அங்க கிரீன் லைட் எரிஞ்ச உடனே தான் அங்க இருந்து போகணும். அப்பதான் அவங்களோட ஃபேஸ் வாஷ் பண்ணதே கம்ப்ளீட் ஆகும். அப்போ சோஃபியா தன்னோட ஃபேஸ் வாஷ் கிரீமை கீழே போட்டுறா. அவளுக்கு ஐசைட் லோவா இருக்கும். சோ அதை எடுக்க கஷ்டப்படுறா. ஹெல்ப் பண்ண சொல்லி விவியனை கூப்பிடுறா. அந்த டைம் அப்போ விவியன் ஓடி போய் அவளுக்கு எடுத்து கொடுக்குறா. ஆனா அதுக்குள்ள விவியனோட டைமை மிஸ் பண்ணிடுறா. காட்ஸ் வந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிடுறாங்க. சோஃபியாக்கு தான் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றா. ஆனா அந்த காட்ஸ் வந்து எதுவுமே கேட்கல. சோஃபியாவும் எதுவுமே சொல்லாம அப்படியே அமைதியா இருக்கா. எல்லா பொண்ணுங்களும் செவுத்த பார்த்து நின்னுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விவியனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னு அங்க இருக்க யாருக்குமே தெரியல. அந்த காட்ஸ் அந்த பொண்ணு அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு இப்போ விவியன் லெவல் 15ல இருக்கா. இப்போ அந்த கிளாஸ்ல இவ தான் கிளாஸ் டாப்பர், ஸ்கூலோட பெஸ்ட் ரூல் ஃபாலோவர். அவளோட கண்ணை பார்த்தாலே தெரியும் அவளுக்கு சின்ன வயசுல எந்த அளவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்காங்க, இப்போ அவ எப்படி மாறி இருக்கான்னு. சோ அவ ஒரு மாதிரி ரஃபா இருக்கா. அந்த ஸ்கூலோட ஹெட்டான பிரிக்ஸில் அங்க வராங்க. அந்த எல்லா கேர்ள்ஸையும் எழுந்து நிக்க சொல்றாங்க. அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில பேர் நெக்ஸ்ட் லெவல் 16க்கு மூவ் ஆகுறாங்க. அதுதான் கடைசி லெவல். இதுக்கப்புறம் வெல்தி பேரண்ட்ஸ் உங்களை அடாப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்றாங்க. அந்த குரூப்ல ரீட்டா, ஏவா அப்புறம் விவியன் லெவல் 16க்கு கூட்டிட்டு போக சொல்லி காட்ஸ்க்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. விவியனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க 3 பேரும் லெவல் 16க்கு போறாங்க. அங்க சோஃபியாவும் இருக்கா. சோஃபி விவியனை பார்த்ததும் வந்து பேசுறா. ஆனா விவியன் நான் தான் என்னோட கிளாஸ் டாப்பர், உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒபீடியன்ஸும் கிளீன்லினஸ் மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்து சொல்றா. அன்னைக்கு அவங்க எப்பவும் போல விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அவங்க லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆயிடுது. அப்ப ஸ்கூல்ல பத்தி அங்க இருக்கக்கூடிய பொண்ணுங்க எல்லாம் தப்பா பேசுறாங்க. உடனே அது தப்பான விஷயம்னு விவியன் அங்க இருந்து எழுந்து போயிடுறா. சோஃபி பாத்ரூம்ல விவியன் கிட்ட பேச ட்ரை பண்றா. செம கோவத்துல இருந்த விவியன் சோஃபியை பிடிச்சு நீ எனக்கு லெவல் 10ல செஞ்ச விஷயத்த நான் மறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவளை திட்டி விட்டுறா. பிரிக்ஸில் சில புது ட்ரெஸ்ஸஸை கொண்டு வராங்க. இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டா நீங்களும் வெல்தி ஃபேமிலியோட டாட்டர்ஸ் மாதிரியே இருப்பீங்க. இந்த ட்ரெஸ் எல்லாம் உங்க ரூம்ல வைங்க. நெக்ஸ்ட் டே அதை போட்டுட்டு தூங்குங்க, ரிவார்ட் மாதிரி அப்படின்ட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு அந்த பொண்ணுங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா சோஃபியா மட்டும் எதையும் நினைச்சு பயந்துட்டே இருக்கா. நெக்ஸ்ட் டே சோஃபியா விவியன் கிட்ட ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லணும், உன்னை தவிர யாரும் நம்புறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பேச போறா. ஆனா விவியன் அவ சொல்ல வரத காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறா. சோஃபி நைட்டு சாப்பிட்ற விட்டமினை மட்டும் சாப்பிடாத, அப்போ என்ன நடக்குதுன்னு உனக்கே புரியும் அப்படின்னு சொல்றா. அந்த டைம் அப்போ கரெக்டா இன்னொரு பொண்ணு உள்ள வந்துடுறா. அப்படியே அவங்க கான்வர்சேஷன் கட் ஆயிடுது. எல்லா பொண்ணுங்களும் விட்டமின்ஸ் மாத்திரை எடுத்துக்கிறாங்க. விவியன் மட்டும் விட்டமினை பாத்ரூம்ல வந்து துப்பிடுறா. நைட்டு எல்லாரும் புது ட்ரெஸ்ஸை போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா விவியன் சோஃபிக்கு மட்டும் தூக்கமே வரல. அப்ப விவியன் தன்னோட பக்கத்துல இருக்கக்கூடிய பொண்ணு கிட்ட பேச ட்ரை பண்றா. ஆனா அவ நல்லா தூங்கிட்டு இருக்கா. அந்த டைம் அப்போ சோஃபியா எழுந்துக்கிறா. நம்ம மாத்திர விட்டமின்லாம் வெளி உலகத்துல இருக்க டாக்ஸிக் ஏர் வாட்டருக்காகலாம் இல்ல, அது மயக்க மருந்து அப்படின்னு விவியன் கிட்ட சொல்றா. ஆனா விவியனால அதை நம்பவே முடியல. அப்போ காட்ஸ் அங்க வர சத்தம் கேக்குது. உடனே சோஃபியா விவியன் கிட்ட தூங்குற மாதிரியே நடின்னு சொல்லிட்டு போயிடுறா. விவியன் அப்படியே தூங்கிட்டு இருக்க மாதிரியே நடிச்சிட்டு இருக்கா. உள்ள வர பிரிக்ஸில் விவியனையும் இன்னொரு பொண்ணையும் தூக்கிட்டு வர சொல்றாங்க. காட்ஸ் அவங்க ரெண்டு பேருமே ஒரு ரூம்ல தூக்கிட்டு போய் படுக்க வைக்கிறாங்க. கண் முழிச்சு பாக்குற விவியனுக்கு அங்க என்ன நடக்குதுன்னு புரியல. அப்ப பிரிக்ஸில் ஒரு வெல்தி கப்புல உள்ள கூட்டு வராங்க. வர கப்பல் அங்க படுத்துட்டு இருக்கக்கூடிய ரெண்டு பொண்ணுங்களோட ஸ்கின்னையும் பத்தி பேசுறாங்க. சூரிய வெளிச்சமே படாம இவங்களோட ஸ்கின்லாம் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு பேசுறாங்க. அந்த லேடி தன்னோட ஃபேஸ கண்ணாடியில போய் பாக்குறாங்க. ஃபைனலி அங்க வந்த கப்பல் ரீட்டாவை சூஸ் பண்ணிடுறாங்க. விவியனை அகைன் அந்த ரூம்லயே விட்டுறாங்க. அப்போ சோஃபியா வந்து கதவு திறந்தே இருக்கு, இப்போ தப்பிச்சு போயிடலான்னு கூப்பிடுறா. ஆனா விவியன் இன்னும் ஷாக்ல தான் இருக்கா. என்ன பண்ணலான்னு டிசைட் பண்றதுக்குள்ள மறுபடியும் பிரிக்ஸில் அங்க உள்ள வராங்க. அப்ப அவங்க சோஃபியாவை தூக்கிட்டு போயிடுறாங்க. அகைன் டோரை க்ளோஸ் பண்ணாமலே போயிடுறாங்க. விவியன் மெதுவா வெளில போறா. சிசிடிவில படாத மாதிரி எக்ஸிட் கிட்ட போறா. ஆனா அந்த டோர் வந்து க்ளோஸ் ஆகி இருக்கு. யாரோ வர சத்தம் கேக்குது. உடனே பயந்து போய் இந்த பொண்ணு பெட்லயே வந்து படுத்துக்கிறா. அப்போ காட் அகைன் சோஃபியாவை தூக்கிட்டு வந்து ரூம்லயே விட்டு போயிடுறாங்க. டோரையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் டே சோஃபியா விவியன் கிட்ட சொல்றா, லெவல் 13ல இருந்தே நான் விட்டமின்ஸை சாப்பிடுறதே இல்லைன்னு, இங்க ஏதோ தப்பு நடக்குதுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்றா. அப்போ விவியன் ஸ்கூலுக்கு டிஃபெண்ட் பண்ணி பேசுறா. அவங்க இப்படி மயக்க மருந்து கொடுக்க ஏதாவது ரீசன் இருக்குன்னு சொல்றா. விவியன் ஃபர்ஸ்ட் டைம் அங்க இருக்கக்கூடிய டாக்டர் மீட் பண்றா. அவர் இவளுக்கு மருந்து போடுறாரு. வெளி உலக டாக்ஸினா இருக்கு, அதுக்காகவும் மத்த லெவல்ல இருக்கக்கூடிய பொண்ணுங்களை எல்லாம் பாதுகாக்கவும் தான் இந்த மருந்தை போடுறதா டாக்டர் சொல்றாரு. அப்போ டாக்டர் உங்களுக்கு ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தா மட்டும் உடனே சொல்லணும்னு சொல்றாரு. விவியன் பேக் சைட்ல இருக்க ரேஷஸா காட்டுறா. என் கூட இருக்க எல்லா
எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றா. இப்போ டாக்டர் ஒரு ஆயின்மெண்ட்டை போடுறாரு. நீ யூஸ் பண்ற சோப்பையும் கிரீமையும் மட்டும் நிறுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. எல்லா பொண்ணுங்க கிட்டயும் அதே சொல்றாரு. நெக்ஸ்ட் மூவி நைட்ல சேம் மூவியே பாக்குறாங்க. கூட இருக்க பொண்ணுக்கு அந்த படத்துல இருக்கக்கூடிய எல்லா டைலாக்ஸும் நல்லாவே தெரியுது. நைட்டு சோஃபியா விவியன் கிட்ட இவ்வளவு வருஷமா அவ என்னெல்லாம் கண்டுபிடிச்சான்னு சொல்றா. மோஸ்ட்லி எல்லா டோரும் க்ளோஸ்ல தான் இருக்கும், எல்லாரும் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா ஏதோ தப்பு நடக்குதுன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும் சொல்றா. மத்த பொண்ணுங்க கிட்ட சொல்லி அவங்களே வார்ன் பண்ணலாம்னு சொல்றா. உடனே விவியன் அதெல்லாம் வேணாம், அவங்க மாட்டினாங்கன்னா பனிஷ்மெண்ட் எந்த அளவுக்கு கடுமையா இருக்கும்னு எனக்கு தான் தெரியும்னு சொல்றா. கொஞ்ச நேரம் கழிச்சு விவியன் டாக்டர் கிட்ட பேச போறா. அப்ப அந்த டாக்டர் வெளியே போக கார்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. உள்ள வரதுக்கு போறதுக்கும் கார்டு தான் கீன்னு புரிஞ்சுக்கிறா. அப்புறம் அவர்கிட்ட எனக்கு உங்க கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, சோஃபியாவோட ஐசைட்டும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, அவளுக்கும் கிளாஸ் கிடைக்குமான்னு கேக்குறா. உடனே டாக்டர் நீ இப்ப எதுக்கு வந்திருக்குன்னு உண்மையை சொல்லுன்னு சொல்றாரு. உடனே விவியன் எனக்கு எப்படி இந்த பேரு வச்சிங்கன்னு கேக்குறா. அதுக்கு அவரு விவியன்றது ஒரு ஃபேமஸ் ஆக்ட்ரஸோட பேரு, அததான் உனக்கு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு விவியன் எனக்கு மூவி நைட்டே பிடிக்காது, எப்பவும் ஒரே மூவியா தான் பாத்துட்டு இருக்கோம்னு சொல்றா. டாக்டர் வந்து அவளை அங்க இருந்து போக சொல்லிடுறாரு. எல்லா பொண்ணுங்களும் கேம்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப அதுல ஒரு பொண்ணு சிக்காயிடுறா. மத்த பொண்ணுங்க எல்லாம் இந்த விஷயத்த காட்ஸ் கிட்ட சொல்லிடலாம்னு சொல்றாங்க. ஆனா விவியன் வேண்டான்னு சொல்லி அந்த பொண்ணு தனியா கூட்டிட்டு போய் கிளீன் பண்றா. அந்த பொண்ணுக்கு கையில இன்ஃபெக்ட் ஆன மாதிரியே விவியனுக்கும் கையில இருக்கு. அப்போ சோஃபியா விட்டமின் மாத்திரையை எடுத்துக்க வேண்டான்னு மத்த பொண்ணுங்க கிட்டே சொல்லலாம்னு சொல்றா. ஆனா விவியன் வேண்டான்னு சொல்லிடுறா. ஃபர்ஸ்ட் நம்ம டாக்டரை நம்ம பக்கம் கொண்டு வரலாம்னு சொல்றா. சோஃபி நைட்ல இருக்க காட்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸை தூக்கிட்டு போய் தப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்றா. அன்னைக்கு நைட்டு மூவி நைட் வருது. ஆனா அன்னைக்கு அவங்க என்னைக்கும் பாக்குற படம் வரல, வேற படம் வருது. அது விவியனோட படம். அதுல அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. அந்த படம் முடிஞ்ச உடனே விவியன் டாக்டர் கிட்ட போறா. டாக்டர் நம்ம பக்கம் வந்துட்டாருன்னு நினைச்சு எனக்கு அந்த ஆக்ட்ரஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க போல்டா இருக்காங்கன்னு பேச ஆரம்பிக்கிறா. இதுல அந்த டாக்டர் சர்ப்ரைஸ் ஆயிடுறாரு. அவளை அமைதியா இருக்க சொல்லி திட்டுறாரு. நீ விட்டமின் பில்ஸை சாப்பிடுறியா இல்லையான்னு கேக்குறாரு. உடனே விவியன் நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன்னு சொல்றா. அதுக்கு டாக்டர் இல்ல நீ ரொம்ப கோவமா இருக்க மாதிரி தெரியுது, அந்த மருந்தை மிஸ் பண்ணாம எடுத்துக்கோன்னு சொல்லி டாக்டர் அந்த மருந்தை இன்ஜெக்ஷனா போடுறாரு. வேற வழி இல்லாம விவியனும் அந்த மருந்தை போட்டுக்கிறா. அவளுக்கு மயக்கமா வர மாதிரியே இருக்கு. சோஃபி அவகிட்ட பேச வரா. ஆனா விவியன் என்னால பேசவே முடியல, மயக்கமா இருக்குன்னு சொல்லிடுறா. சோஃபி ஒரு ஐடியா சொல்றா. நம்ம ரெண்டு பேரும் இங்க இருக்கக்கூடிய எல்லா பொண்ணுங்களையும் காப்பாத்தணும்னா அந்த காட்ஸ் கிட்ட இருந்து ஒரு கார்டை திருடணும் அப்படின்னு சொல்றா. விவியன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னு இன்னொரு பொண்ணு கால் பண்ணி மேல் இடத்துல இன்ஃபார்ம் பண்ணிடுறா. சோ இவ சொல்லாம ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுவாள, அதனால பிரிக்ஸில் வந்து விவியனை கூட்டு போயிடுறாங்க. ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னு ஒரு சின்ன பாக்ஸ்க்குள்ள அவளை போக சொல்லிடுறாங்க. இதுக்கு முன்னாடி அவளை பேஸ்மெண்ட்ல இருட்டுல அடைச்சு வச்சு பிசிக்கல் டார்ச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனா இப்போ அப்படி பண்ணல, மார்னிங் ஆனதை அவளை வெளில விட்டுருவோன்னு சொல்லிடுறாங்க. பிரிக்ஸிலோ டாக்டரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப டாக்டர் வந்து சின்ன பொண்ணுங்கள்ல இருந்து வளர்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, 12 வயசுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கான எல்லா மருந்தையும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. அதுக்கு பிரிக்ஸில் இல்ல ஆல்ரெடி இந்த பிசினஸ் வீக் ஆயிட்டே இருக்குன்னு பாஸ் திட்டிட்டு இருக்காரு, இதுக்கெல்லாம் அவரு ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. விவியன் தனியா அந்த பாக்ஸ்ல இருக்கா. சோஃபி ஒரு கயிறை ரெடியா வச்சிட்டு இருக்கா. இன்னைக்கு அந்த கார்டு உள்ள வந்து ஏதாவது ஒரு பொண்ணை தொடுவான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவன் நினைச்ச மாதிரியே உள்ள ஒருத்தன் வரான். அவனை சோஃபி கயிறை வச்சு அட்டாக் பண்ணிரா. அவங்க கிட்ட இருந்த ஆக்சஸ் கார்டை எடுத்துக்கிட்டு விவியன் கிட்ட போறான். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவங்க கிட்ட சோஃபி மாட்டிக்கிறா. ஆக்சஸ் கார்டை மட்டும் எங்கேயோ ஒளிச்சு வச்சிடறா. பிரிக்ஸில் வந்து அந்த பொண்ணுங்க கிட்ட சோஃபி அந்த ஆக்சஸ் கார்டை உங்க யாருக்கிட்டயும் கொடுத்து வச்சிருக்கா, யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அப்ப அந்த டாக்டர் ரிட்டாவை கூட்டிட்டு போக சொல்லிடுறாரு. அந்த கார்டை கொடுக்கலனா தினைக்கு ஒருத்தர் கூட்டு போய் பனிஷ்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த டாக்டர் பிரிக்ஸில் கிட்ட வேற ஒரு பில்ஸை அவங்களுக்கு கொடுக்க சொல்லி தராரு. அவங்கள எல்லாரும் அந்த மருந்து முழுங்குறாங்களா இல்லைன்னு செக் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு விவியன் தூங்காம இருக்க ட்ரை பண்றா. சோஃபியா அந்த ஆக்சஸ் கார்டை எங்க வச்சிருப்பான்னு தேடி பாக்குறா. ஃபைனலி அந்த கார்டையும் கண்டுபிடிச்சறா. ஆனா இப்போ அந்த கார்டு டோர்ல ஒர்க் ஆகல. அப்ப விவியன் அந்த கார்டை வச்சு டோர்ல இருக்கக்கூடிய ஸ்க்ரூ எல்லாம் கழட்டி டோரிய தனியா தூக்கிறா. விவியன் வெளில போனதும் பிரிக்ஸில் டாக்டர் ரூம்ல இருக்காங்க. யாரோ வராங்கன்னு தெரிஞ்சு அந்த மயக்க மருந்து இன்ஜெக்ஷனை ரெடியா எடுத்து வச்சுக்கிறாங்க. யாரோ வெளில இருக்கீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உள்ள விவியன் வரா. வந்து சோஃபியாக்கு என்னாச்சு அப்படின்னு கேக்குறா. அப்போ பிரிக்ஸிலுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு, இந்த ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் பண்ணாத மாதிரி தானே பாத்துக்கிட்டோம், இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பிரிக்ஸில் வந்து சோஃபியா நல்லா தான் இருக்கா, நீ உன் மருந்து எடுத்துக்கோ அவளை பார்க்கலாம்னு சொல்லி டக்குன்னு அவளுக்கு இன்ஜெக்ஷன் போட போறாங்க. ஆனா விவியன் பிரிக்ஸில் அட்டாக் பண்ணி அந்த இன்ஜெக்ஷனை அவளுக்கு போட்டுறா. பேஸ்மெண்ட்டுக்கு போய் சோஃபியாவை வெளில கொண்டு வரா. அவங்க பேஸ்மெண்ட்ல 3 பாடியையும் நிறைய சர்ஜரி நைவ்ஸையும் பாக்குறாங்க. அதுல ஒரு பொண்ணு ரிட்டா, அவளோட எல்லா ஸ்கின்னையுமே யாரோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப சோஃபி இவளுக்கு பண்ண மாதிரி எல்லா பொண்ணுங்களுக்கும் பண்ணிடுவாங்க, நம்ம மத்தவங்க எல்லாரையுமே காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. ஆனா விவியன் அதெல்லாம் வேணாம், நாம இங்க இருந்து தப்பிக்கிறத பாக்கலாம் அப்படின்னு சொல்றா. சோஃபியா மத்த பொண்ணுங்களையும் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி மேல போயிடுறா. எல்லா லெவல்ஸ்ல இருக்க கேர்ள்ஸ் எல்லாரையுமே ஒண்ணு சேர்க்கிறா. இங்க இருந்து நாம எல்லாம் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. அதே டைம் விவியன் கிளைண்ட் லெவலுக்கு போயிடுறா. அங்க ஒரு வீடியோ இருக்கு.
ஆக்சுவலி அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு அந்த வீடியோல தெளிவா இருக்கு. இவங்க பணக்கார கிளையண்ட்டுக்கு யங் சில்ட்ரனோட ஸ்கின்னை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது தெரிஞ்ச உடனே விவியன் பிரிக்ஸில கூட்டு போய் அந்த பொண்ணுங்க முன்னாடி வச்சு உண்மையெல்லாம் சொல்ல வைக்கிறார். அங்க வளர்க்குற எல்லா பொண்ணுங்களையுமே அவங்களோட ஸ்கின்னுக்காக தான் வளர்க்குறாங்க. 16வது லெவல் வந்ததும் அவங்கள கொன்னுட்டு ஸ்கின் எடுத்துக்கிறாங்க. நம்ம கூட இருந்த எல்லா பொண்ணுங்களையுமே அவங்க கொன்னுட்டாங்க, ரிட்டாவையும் சேர்த்துன்னு விவியன் எல்லா பொண்ணுங்கிட்டயும் சொல்றா. அப்போ பிரிக்ஸில் அவங்கள எல்லாம் நான் கொல்லல அப்படின்னு சொல்றா. உடனே விவியன் நீ கொல்லனாலும் நீயும் தான் இதுக்கெல்லாம் உடந்த அப்படின்னு சொல்றா. அப்போ பிரிக்ஸிலும் அந்த ஃபேஸ் ஸ்கின் சர்ஜரியை பண்ணிட்டு இருக்கிறதா கண்டுபிடிச்சிடுறாங்க. அவளை அந்த பாக்ஸ்க்குள்ள சிற வச்சுட்டு இந்த பொண்ணுங்க எல்லாம் வெளில தப்பிக்கிறாங்க. டோரை ஓபன் பண்ணதும் அலாம் சவுண்ட் அடிக்க ஆரம்பிக்குது. எல்லாருமே தப்பிக்க வச்சுட்டு விவியனும் சோஃபியாவும் அந்த கார்ட்ஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அப்போ டாக்டர் அங்க வந்து மேனிபுலேட் பண்ணி அவங்க 2 பேரையும் வெளில கொண்டு வர நினைக்கிறாரு. விவியன் என்னோட ஃபேஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அந்த டாக்டர் 16 வருஷம் நாங்க அதுக்காக உழைச்சிருக்கோம், பல மில்லியன் டாலர் போகும் அப்படின்னு சொல்றாரு. விவியன் சிரிச்சுக்கிட்டு ஒரு கத்தி எடுத்து அவளோட ஃபேஸ் ஃபுல்லா கிழிச்சுக்கிறா. டாக்டருக்கு அங்க என்ன பண்றதுன்னே தெரியல. அங்க இருந்து டாக்டரும் கார்ட்ஸும் போயிடுறாங்க. அடுத்த நாள் மார்னிங் அங்க போலீஸ் வந்து அந்த ஷெட்டை ஓபன் பண்றாங்க. ஃபைனலி விவியனும் சோஃபியாவும் கை கோத்துட்டு வெளில வராங்க. ஃபர்ஸ்ட் டைம் சூரிய வெளிச்சத்தை பாக்குறாங்க. அப்படியே இந்த படம் முடியுது.